ஆமென். நன்றி. இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை வேளையிலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த இலங்கைக்கு ஒரு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும்படியாக இந்த நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராய் இயேசு சொல்றார், ஆண்டவர் இந்த பூமியிலே சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இதோ எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்க வந்தார், சமாதானத்தை உண்டாக்க வந்தார், பிரிவினையை நீக்க வந்தார். பிரிவினையாக பாவத்தின் பிரிவினை, இந்த உலகத்திலே ஒரே ஒரு பிரிவினான் இருக்கு, பாவத்தின் பிரிவினை. தேவனோட மனிதனுக்கு இருக்கிற உறவை தடுக்கும்படியாக சாத்தான் பாவத்தை உண்டு பண்ணி மனிதர்களின் தேவனையும் பிரித்த ஒரே ஒரு பிரிவினை தான் இந்த உலகத்திலே இருக்கிறது. அந்த பிரிவினையின் நடுசுவரை தகர்க்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். மனிதர்கள் எல்லாரும் ஐக்கியமாயிருக்க, மனிதர்கள் எல்லாரும் பரிசுத்தமாயிருக்க, மனிதர்கள் எல்லாரும் அங்கே ஒற்றுமையா இருக்கும்படியாகவே சிலுவையிலே மரித்தார். எனவே இனங்களுக்கான பிரிவினைகள், நாடுகளுக்கான பிரிவினைகள், மொழிக்கான பிரிவினைகள், ஜாதிய பிரிவினைகள் எல்லா நடு சுவர்களையும் தகர்த்து நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி மனிதர்களை ஒன்றாக்குகிறது, தேவனோட ஒப்புரவாக்குறது, பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளதா மாற்றுறது, பூமியிலே சமாதானம் உள்ளவர்களா வாழ உதவி செய்கிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த இலங்கையுடைய சுதந்திர தினத்திலே இன்றையிலிருந்து இந்த கோட்டை பகுதியிலிருந்து நான் பேசுகிறேன். இலங்கையிலே எத்தனையோ உயிர்களை குடித்த இந்த கோட்டை பகுதி, எத்தனையோ மனிதர்களை மரண தண்டனை கொடுத்த இந்த கோட்டை பகுதி, தூக்கு தண்டனை கொடுத்த கோட்டை பகுதி என்று பேசுகிறேன். ஒவ்வொருவரும் இதை விசுவாசித்தால் இந்த மரணத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை ஆகலாம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபைவரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்கிறது. எனவே இந்த காலை வேளையிலும் நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறேன். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தை விசுவாசியுங்கள். இலங்கை மக்களே, உலக மக்களே, தமிழ் மக்களே, சிங்கள மக்களே, இஸ்லாமிய மக்களே, பரங்கிய மக்களே, ஐக்கியப்படுங்கள். இந்த சுதந்திர தினத்தில் ஐக்கியப்படுங்கள். உலகமெல்லாம் அங்கே ஐக்கியத்துக்குள்ளாக வரும் இந்த நாட்களில் நாங்கள் பிரிவினையை பேச வேண்டாம், ஒற்றுமையை பேசுவோம். ஐரோப்பிய நாடு ஒற்றுமையை ஒன்றாக வருகிறது, உலக நாடுகள் ஐக்கியப்படுகிறது. இந்த சிறிய நாட்டில் இருந்து இனி ஒரு இரத்த சிந்தல் வேண்டாம். இயேசு கிறிஸ்து சமாதானத்தை தருகிறார். அவருக்கு மூலமாக அந்த விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் நாமம் மயப்படுவதாக. நன்றி, நன்றி. இந்த நாளிலே எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகும்படியாக இந்த சுதந்திரத்தை ஒவ்வொரு மக்களும் அனுபவித்து மகிழ, உண்மையான சுதந்திரம், உள்ளான விடுதலை, தேவனுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த பாவத்தின் நடுசுவர் தகர்க்கப்பட்டால் உண்மையான சுதந்திரத்தை நீங்கள் அனுபவித்து மகிழலாம். அதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துவால் இல்லாமல் சமாதானம் இந்த உலகத்துக்கு இல்லை. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். எனவே அன்பானவர்களே, இந்த தினத்திலே அவரை விசுவாசியுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய மன்னிப்பு பெற்று இந்த நாட்டிலேயும் உலகத்திலேயும் வாழ்ற ஒவ்வொருவரும் சமாதான சந்தோஷத்தோடு நீங்கள் வாழலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, God bless you. கர்த்தர் நிறைவாக இந்த இலங்கை மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.